இளவரசன் கொல்லப்பட்ட பிறகு கோகுல்ராஜ் கொல்லப்பட்டான். இப்போது சங்கர் கொல்லப்பட்டிருக்கிறான். தென் மாவட்டங்களில் இது நூற்றுக்கணக்கிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தமிழக அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். தமிழக அரசு தொடர்ந்து இந்த விஷயத்துல செவிசாய்க்காம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்படி சொல்ல முடியாது. அவங்க முடிந்த வரையிலும் இருக்கிற சட்டங்களை பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்கள். உடனடியாக கவின் படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இருக்கிற சட்டத்தின் அடிப்படையிலான நடவடிக்கைகளை எந்த பாரபட்சமும் இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்று நாங்கள் தமிழகத்திற்கே மிக அவமானகரமான செயலாகும். இது தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெறுவது மிகுந்த கவலைக்குரியது. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த பிரச்சனையை தடுத்து நிறுத்துவதற்குள்ள எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் தொடர்ந்து வேடிக்கை பார்க்கிற காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்கிறது. நேரத்தில் சட்டபூர்வமான நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இதை தடுக்க வேண்டும் என்கிற முறையில் 3 கட்சிகளும் சேர்ந்து ஒரு கோரிக்கை விண்ணப்பத்தினை மூவரும் கையெழுத்திட்டு மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அதை அவர் பரிசீலிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய தேவையை அரசும் உணர்ந்திருக்கிறது, முதலமைச்சரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதை முழுமையாக அவர் செயல்படுத்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் நேரம் ஒதுக்கி அதை முழுமையாக கேட்டு கோரிக்கை விண்ணப்பத்தையும் படித்திருக்கிறார்கள். சட்டம் கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நடிப்பு பத்தல, கண்ணில் பயம் தெரியுது.